ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க மைரோ அகாடமியால் சீசன் 4 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்து மேலே லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கள் போயிடலாம். ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இன்டர்ன்ஷிப் டைம்ல கூட நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் போயிருப்பீங்கல்ல? ஏன் லீக் ஆஃப் வில்லன்ஸோட அட்டாக் அவ்வளவு பெரிய டிராமாவை கொடுத்துருச்சா? இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி நாங்க வெளியே போனதே இல்ல. அதனாலதான். அப்படியா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கேன். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. சாரும் பப்ளும் தான் இன்னைக்கு அந்த டார்கெட்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதனால நான் உனக்கு பேட்ரோல் பத்தி சொல்லி தரேன். சும்மா தெரிக்க விட்டுறலாம். எப்படி நீ இதை பார்த்து கத்துக்க கூட்டிப்பையா? எனக்கு இப்பவும் ஒண்ணு புரியல. ஆல் மைட் நைட் டைம் பத்தி என்கிட்ட ஏன் இன்னும் ஏதோ சொல்லல? ஆல் மைட் மீரியாவை தான் ஒன் ஃபார் ஆளுக்கு தேர்ந்தெடுத்திருக்கணும். எனக்கு அவங்க கிட்ட பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னதான் ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏய், எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ நேம்ஸ முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாமா? என்ன சொல்ற? ஆனா நான் இத மறந்தே போயிட்டேன். என் பேரு டேக்கு. என்னது? டெக்கா? கேள்விப்படாத பேரால இருக்கு. ஆனா எனக்கு அது பிடிக்கும். சரி விடு, என்னோட பேர் தான் மில்லியன். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரையும் என்னால காப்பாத்த முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா 1 மில்லியன் பேரையாவது நான் காப்பாத்துவேன். அதான் போட்டு வச்சிருக்கியா? நம்ம தெருவுல இறங்குனாலே நம்ம ஹீரோஸ் தான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் தயாரா இருக்கனா? புரியுதா? நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. குட்டி பொண்ணா? அச்சோ, என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னை கவனிக்கல. இன்னும் கொம்பு வச்சு யாரையும் பார்த்துருக்கேனே. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இது இந்த வின் பிரேக்கர்ல வந்து பாத்தியா ஒரு பொண்ணு எதுக்கு இவ இப்படி நடுங்குறா? போகும்போது ஜாக்கிரதையா போக மாட்டியா? இவனே வரானா? தேவையில்லாம ஹீரோஸ்க்கு பிரச்சனை கொடுக்காதன்னு சொன்னல. பக்கத்திலே இருக்கிறாயா? அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கங்க. ரியாக்ஷன் குத்துறாதரா? என்ன நடக்குதுங்க? தெரியுது. எதிர்பாராத விதமா என்னோட ஒர்க் ஸ்டடி இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ இருக்கும்போது தைரியமா சுத்திட்டு தான் இருக்கான். மன்னிச்சிடுங்க ஹீரோ. அவனை கண்காணிக்கிறான்னு காட்டிக்கூடாது. அவ்வளோ யாரையாவது இடிச்சிடுறா. என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் தானே அவங்க சொன்ன அந்த பெரிய வில்ல. நைட்டை தேடிக்கிட்டு இருக்கிறது இவனதான். உன்னோட ஹூடோ மாஸ்க்கும் கலந்துருக்கே, அதை நீ கவனிக்கவே இல்லையா? பேசாம இதை கொடுத்துட்டு நம்ம சைஸை மாத்திட்டு வந்துடலாமா? சாரி, நாங்க தான் கவனிக்காம வந்து இந்த பொண்ணை இடிச்சிட்டோம். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னு என் முகம் காட்டி கொடுத்துருக்குமா என்ன? நானே எனக்கு தெரியாம பெரிய வேட்டு வச்சிருப்பேன். இந்த மாஸ்க பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு ஹசாய் காயின்னு. இங்க நீங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் இல்ல? ஆமா, எனக்கு டஸ்ட்னா கொஞ்சம் அலர்ஜி. அதான் நான் மாஸ்க் போட்டு வந்திருக்கேன். நான் உங்க ரெண்டு பேரையும் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் புதுசு. எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. சரி வா கிளம்பலாம் பார்ட்னர். நம்ம இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இவன் இன்னும் இவனோட கார்டை இறக்கல. அதனால சாரோட பேரை நம்ம சொல்லக்கூடாது. சரி, நீங்க ரெண்டு பேரும் எந்த ஏஜென்சியை சேர்ந்தவங்க? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னும் ஏஜென்சிக்கு போற அளவுக்கு எங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப கூட நாங்க ரெண்டு பேருமே எங்க இன்டர்ன்ஷிப் தான் அழகா போட்டு வாங்க பாக்குறோம். ஒரு பார்ட்டா தான் லஞ்ச் டைம்ல இப்படி நாங்க வெளிய சுத்திக்கிட்டு இருக்கோம். நல்லா சமாளிக்கிறவா. டைம் ஆகுது. அவன் கேஷ்ல தான் இருக்கிறான் இவன். இது விட மாட்டானே. இவன் விட மாட்டானே. இப்படி சொன்னாலே அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நான் இப்பதான் அவளை திட்டினேன். அதான் அவ அப்படி இருக்கா. தேவையில்லாம அவன் சந்தேகத்துக்கு ஆளாகாத. நம்ம கிளம்பலாம் டேக்கோ. ஒரு நிமிஷம். ஆனா விட மாட்டான். இந்த பொண்ணு இறுக்கி பிடிச்சு என்ன போக விட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம உடம்பு முழுக்க நிறைய பேண்டேஜஸ் போட்டிருக்கா. அந்த பொண்ணு அடிக்கடி எல்லா இடத்துலயும் போய் விழுந்துருவாப்பா. என்னதான் இவன் உடம்பு ஒரு அப்பா பேசுற மாதிரியா பேசுறா? எனக்கு என்னமோ இது நார்மலா தெரியல. உங்களுக்கு நார்மலா தெரியற விஷயம் மத்தவங்களுக்கு டேஞ்சரஸா தெரியுங்கிறத மறந்துடாதீங்க தம்பி. கண்டிப்பா இங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. போதும் நிறுத்து. ஜீசக்கிக்கு நம்ம யாருன்ற உண்மை தெரியக்கூடாது. இல்ல, இது கேஷ்ல கடந்து போனதான் டவுட்டே வரும். தயவு செஞ்சு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆனா இப்ப நான் இங்க இருந்து கிளம்புனேன்னா அது அவனுக்கு சந்தேகத்தை தான் ஆமா, ஏற்படுத்தும். ஏன்னா அது பிடிச்சிருக்கா எப்படா போவோம் ஹீரோன்னு டவுட் வரும்ல. இந்த காஸ்டியூம் போட்டுட்டு நம்ம தெருவுல இறங்கிட்டோம்னாலே ஹீரோ சாகிட்டோம்னா புரிஞ்சிச்சு. சொல்லு, இந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போற? ரொம்ப சின்ன விஷயத்து கூட ஹீரோ சொன்ன நீங்க எதுக்காக தான் இப்படி பெருசாக்குறீங்களோ? இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு.
தயவு செஞ்சு நம்ம இதை பத்தி கொஞ்சம் பிரைவேட்டா போய் பேசலாமா? ஏய், ஆக்சுவலி கடந்த சில நாட்களா எரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கா. குறிப்பா நான் என்ன சொன்னாலுமே அவ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. ஏதாவது பேசுங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், எனக்கு அது நல்லா புரியுது. ஆமா, குழந்தைங்களை இவனுக்கு புரிஞ்சுக்கிறது டெஸ்ட் தான் ரொம்ப பண்றோம்னா அந்த கஷ்டம். குழந்தைய அனுப்பி அவங்களோட பிடிவாதம் எந்த அளவுக்கு க்ளவுஸ் இருக்குன்னா, கட்டுறான். சில சமயங்கள்ல அவங்க நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவன்கிட்ட திருப்பி மிரட்டி தான் வர வைக்கிறான். வரலன்னா அவங்களை கொன்றுவாங்க. நல்லது, ஒரு வழியா எப்பயாவது வரணும்னு தோணுச்சு. இதுக்கு மேல போவாது. அவ எப்பவுமே அவ எப்பவுமே இப்படிதான் தம்பி. எங்க பிரச்சனைக்குள்ள உங்களை இழுத்ததுக்கு மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு போய் உங்க வேலையை பாருங்க. உங்க இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு குட் லக். ஒரு நிமிஷம். இதுக்கு மேல பண்ண டவுட் வந்துருப்பா. ஆனா ஏன் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம். நீ அதை கவனிச்சல, அவன் சண்டை போட தயாரானதுனாலதான் அந்த பொண்ணு அவன் கூடயே போயிட்டான். நோட் பண்ணிருக்கேன். நாம இப்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா அவனை கண்டிப்பா பிடிக்க முடியாமலே போயிடும். அதனால இப்போதைக்கு சார் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். என்னதான் அவங்க எல்லாம் வீக்கா இருந்தாலும் இன்னி வரைக்கும் உயிரோட இருக்கிற யாக்குசா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ரகசியமா இருக்கிற வீட்டுல தான் அவங்க தங்கி இருக்க முடியும். என் போன் அடிக்குது. இந்த வாரம் ஃபுல்லா நான் கவனிச்சதுல இன்னைக்குதான் ஆட்களோட வருகைங்கிறது கம்மியா இருக்கு. என்ன? நம்ம வில்லியம் தான். அவன் சீசக்கிய பார்த்ததா கால் பண்ணிருக்கான். இப்ப இருக்கிற சின்ன பசங்க தான் உண்மையிலேயே ரொம்ப வெறுப்பேத்துறானுங்க. நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஓகே சார். நிஜமாவே உன் பொண்ணா அதுக்கு பொய்யான்னு தெரியல. கையை கழட்டினாலே அவ்வளவுதான். இவனுங்க ரொம்ப கடுப்பேத்துறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஹீரோ சிண்ட்ரம்ங்கிற பிரச்சனை இருக்க போல. நான் அந்த கைக்கு மேல இருக்கிறான். இது தற்செயலா நடந்ததுதான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்திலேயே நம்மளோட டார்கெட்டை நான் ரோட்லயே பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். இல்ல இதுல பாதி என்னோட தப்பு இருக்கு. நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஃபோர்ஸ் சைட்டை பயன்படுத்தி இருந்திருக்கணும். நல்ல வேளை உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல. ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்து உங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிருந்தா? கரெக்ட் தான். ஆனா உங்க அளவுக்குலாம் நான் பயப்படல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருட்டு கும்பல் தப்பிக்கும் போது ஒரு ட்ரக் இடிச்சு சில பேருக்கு அடிபட்டுடுச்சு. அதுல கூட இந்த சிசாக்கி சம்பந்தப்பட்டிருந்தான். ஆனா அப்ப அங்க இருந்த யாருக்குமே எதுவுமே ஆகல. அந்த திருடங்களுக்கு வலி ஜாஸ்தியாகி கடைசியில இறந்தே போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு காயம் ஏற்படல. அதே மாதிரி ரொமான்டிசம், கேவிட்டிஸ் மாதிரியான கிரானிக் எலிமெண்ட்ஸும் மொத்தமா காணாம போயிருந்தது. இதுக்கு காரணம் சிசாக்கியோடைய குவாக்னு தான் எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அங்க யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்ல. வில்லன்ஸையும் பிடிச்சிட்டாங்கிறதுனால எந்தவித சந்தேகமும் வரல. அதே போல திருடப்பட்ட பணமும் எரிஞ்சு போச்சுங்கிறதுனால எங்களுக்கு எவிடன்ஸே கிடைக்கல. போலீஸ்க்கும் இதுல ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கலங்கிறது தான் இது ஆச்சரியமே. ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கிறதுனாலதான் நம்ம ஏஜென்சி அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சின்ன மர்மம் தீப்பொறி வச்சுதான் இப்போ வரைக்கும். ஆனா நான் உன்னை மறந்துட்டேன் சார். இது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு சில புது தகவல்கள் கிடைச்சிருக்கு. சிசாக்கிக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன பொண்ணா? உண்மையான அந்த பொண்ணான்னு குட்டி பொண்ணு தெரியல. அவன் எரின்னு தானே கூப்பிட்டான். அவளோட கை கால்ல எல்லாம் பேண்டேஜ் போட்டிருந்தாங்க. என்னன்னு தெரியல. என்ன டைட்டா புடிச்சிட்டு என்கிட்ட அவ உதவி கேட்டா. Yes. கண்டிப்பா அவனை காப்பாத்த நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். தேவையில்லாம இப்படி முன்னுக்கு பின் முரணா யோசிக்காத. ஆனா சார், அவசரத்துல கைய விட்டா அண்டால கூட போகாது. அதனால எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ண. நீ வேகமா செயல்பட்டா கண்டிப்பா அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? காப்பாத்துறதுக்கு நீ ஒன்னும் பெரிய ஹீரோ கிடையாது. முதல்ல நம்மளோட ஆப்பனண்ட் என்ன பண்ணுவாங்கறத கணிக்கணும். அது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவைக்கேற்ப ஆட்களையும் நம்ம சேர்க்கணும். நல்ல எண்ணம் இருந்தா மட்டும் நம்மளால இதுல ஜெயிக்க முடியாது. ஏன்னா புத்திசாலி வில்லன்கள் எல்லாம் இருட்டுல தான் இருக்காங்க. அவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வர நமக்கு கண்டிப்பா நிறைய டைம் தேவைப்படும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனடியா ஆபீஸ்க்கு கிளம்புங்க. பபிள் கேர்ள், நீ என் கூட வா. ஓகே சார். பிளானிங் ஓகே ஐயா. அதுக்குன்னு ஒரு வழியா என் ஒர்க் ஸ்டடியோட முதல் நாள் முடிஞ்சது. என் மனசு எருகி போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச பொறுமையா தான் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் சொல்றத ஒழுங்கா கீழே புரியுதா? என் பிளானோட முக்கிய புள்ளியே நீதான். தயவு செஞ்சு என்னோட கைய தேவையில்லாம அழுக்காக்க வைக்காத. ஓவர் ஹால் ஃப்ரீயா இருக்கியா? லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல இருந்து ஷிகராக்கி கால் பண்ணிருக்கான். அவன் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு வேற சொல்றான். என்னடா அவனே பண்றான். ஆமா, இவன் எப்படி உட்காந்துக்கான்? அவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அடிப்பட்டது அவன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அட பாவமே, இவன் அழகான முகத்துக்கு என்ன ஆச்சு? எங்கடா போனீங்க? என்னடா ஆச்சு? கிளாஸ்ல தான் இவனுங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுறீங்களா? கிளாஸ் ஆரம்பிக்க போகுது.
சூவும் ஒரு ரக்காவும் இது வரைக்கும் டோரோக்கு முடிஞ்ச டேமேஜ் ஆனது இல்லையே. இதே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கிரோஷிமாவும் இங்க இல்ல. உனக்கு தெரியாதா அவங்க 3 பேருமே ஒர்க் ஸ்டடீஸ்க்காக வெளியே போயிருக்காங்க. நிஜமாவா? ஏய் உன்னோட ஒர்க் ஸ்டடி எப்படி போச்சு? அங்க கண்ணுக்கு குளர்ச்சி ஏதாவது பொண்ணு வந்திருந்தானா சொல்லு. அது வந்து போயிடுறா அப்படி. என்ன பேரு பேத்தாத. அது ஏதா இருக்கும் தெரியும். என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. என்னால கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவளை காப்பாத்துற வரைக்கும் அப்படிதான். ஒண்ணு தப்பா இருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஆல்மைட் வெளியில ஜாகிங் போயிருக்காரு. ஏன் உனக்கு இது தெரியாதா? ஹோம் விசிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாருன்னு தெரியல. ஆல்மைட் ப்ளீஸ், நீங்க தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும். நான் உங்ககிட்ட பேச வந்தேன் ஆல்மைட். பார்த்து பொறுமையா வா. நான் இங்கதான் இருக்கேன்றது உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இங்க நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் நைட் ஐக்கு 1 for all பத்தி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதை நீங்க டொகட்டாக்கு கொடுக்கணும் தான் அவர் விரும்புறாரு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதிக சரியா இருக்காது. ஒவ்வொன்னா புதுசா தெரிய தெரிய என் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதை விட மிகப்பெரிய கொடுமையே என்னன்னு தெரியுமா? இத நீங்க ஏன் ரொம்ப ரகசியமா வச்சிருக்கீங்கன்ற காரணம் தான். அத நான் என்னன்னு எடுத்துக்கிட்டு உங்க ஸ்டூடெண்டா இல்லாம ஒரு ஹீரோவா நான் கேக்குறேன். ஒழுங்கா என்ன நடக்குதுன்ற உண்மையை சொல்லுங்க. சொன்னா வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா கண்டிப்பா உனக்கு எந்த நன்மையும் வரப்போறதில்ல. அதையும் தாண்டி உனக்கு அது தெரியணுமா? சீக்கிரட்டா இருக்கிறத விட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா நீ வருத்தப்படுவ. அத பாத்துக்கிறேன். சரி, ஓகே. நைட்டை எப்பவுமே என்னுடைய பெரிய ஃபேனா இருந்தா. அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. ஆனா அவனுக்காக என்னுடைய பாலிசியை உடச்சி எரிஞ்சேன். ஆனா 5 வருஷத்துக்கு நாங்க ஒன்னா இருக்கும் போது என்னோட ஆபரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளியா வந்தான். எனக்கு இது தெரியாது. நீங்க இவ்வளவு நாளா ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்களா? 5 வருஷம். ஆமா, ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி என் காயத்தை காரண காட்டி அவன் கிட்ட இருந்து விலகினேன். நாங்க மதிச்ச விஷயங்கள்ல நிறைய வேறுபாடு இருந்துச்சு. தயவு செஞ்சு கஷ்டப்படுத்திக்காதீங்க ஆல்மைட். நீங்க ரிட்டையர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருக்கும் கண்டிப்பா உதவிதான் ஆகணும். அவங்க எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. உண்மையிலேயே அமைதி நிலவணும்னா நீங்க இப்படி இருக்கும்போது ரிட்டையர் ஆயிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட ஃபைட் ஓடிட்டு வந்தது போல. யூஏல வந்து கூட தேடுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற ஆட்கள் இருப்பாங்க. இதுக்கப்புறமாவது நீங்க பெட்ல படுத்து நிம்மதியா தூங்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா யார உங்களால நம்ப முடியுதோ அவனை தேர்ந்தெடுத்து உங்களுடைய இடத்துக்கு அனுப்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்படி ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் சிம்பிள் ஆஃப் பீஸா யார் இருப்பாங்க? ஒருவேளை ஆல் ஃபார் ஒன் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவனையும் தூக்கடிச்சிருவாங்க. சிம்பிளோட முக்கியத்துவம் எனக்கு புரியுது. அத நிச்சயமா நான் தலை வணங்குறேன். ஆனா ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்களால இப்ப தெளிவா சிரிக்க கூட முடியல. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ரிட்டையர்ட் ஆயிடுங்க. நீங்க மறுபடியும் ஹீரோவா தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நான் இத ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல. நீயும் அதை பார்த்ததானே? உன் ஃபோர்ஸ் சைட்டை என் மேல யூஸ் பண்ணாதானே சொல்லிருக்கல. இப்ப நீங்க விலகினா கூட கண்டிப்பா உங்க இடத்துக்கு ஒரு ஆள் வருவான். ஆரம்பத்துலதான் அவன் கஷ்டப்படுவானே தவிர அதுக்கப்புறம் போக போக அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பான். எல்லாத்தையும் சரி பண்ற அந்த குறுகிய தருவாயில எத்தனை பேர் அவங்க வாழ்க்கைய பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கும். நாங்க சொல்றத கேளுங்க. எல்லாத்தையும் தாண்டி உன்னோட ஃபோர்ஸ் சைட் இது வரைக்கும் தப்பா போனதே இல்லல. அது தப்பா போறது இருக்கட்டும், தயவு செஞ்சு நீங்க மட்டும் தப்பா போயிடாதீங்க. என்னால எதிர்காலத்தை மாத்த முடியும். நான் ஃபோர்ஸ் சைட் மூலமா பார்த்தது ஒண்ணுதான். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்காது. நான் சொல்றது கேக்குதா? நான் உங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. என்ன மன்னிச்சிரு. ஆனா இந்த உலகத்தோட நன்மைக்காக நான் கண்டிப்பா வருவன சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. நைட்டா ப்ளீஸ் நில்லுங்க. இப்போ நீங்க நிக்கலனா கண்டிப்பா நீங்க எதிரி எதிர்த்து ஒரு நாள் சண்டை போட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா இறக்க வேண்டி இருக்கும். அவனும் நானும் வேறையா இருந்துச்சு.
அதனாலேயே நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். பிரின்சிபல் மெசு எனக்கு யங் டொகட்டோவை தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆனா அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை சந்திச்சிட்டேன் டெக்கோ. என்ன மன்னிச்சிரு. இதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நீ என்னுடைய பெரிய ஃபேன். பார்க்காம இருந்தா அப்போ அவங்களாம் போயிருக்கும். ஆல்மைட் சாக போறாரா? உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாவு அவருக்கு என்னவோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் இறக்கதான் போறாங்க. ஆனா இந்த விஷயத்த வேற யாரா சொன்னா பரவாயில்ல. ஆல்மைட் அவரோட வாயால இத சொல்லிருக்காரு. நாம 2 பேரும் சந்திச்ச பிறகு என் பவரை நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை பத்தி நான் நைட்டே கிட்டே சொன்னேன். ஆனா அதை அவன் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்லை. அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற கேப்பும் பெருசாக ஆரம்பிச்சுட்டேன். ஒர்க்கே இல்லாத ஒரு மிடில் ஸ்கூல் பையனுக்கு நீங்க உங்க பவரை கொடுக்க போறீங்களா? இந்த உலகத்தை அவன் காப்பாத்தணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டா மட்டும் இதையெல்லாம் பண்ணிட முடியாது. இந்த அதான் பதவிக்கு பாவம் தகுதியான சொன்னாரு. ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்தான் முடிவு பண்ணணும். ஆனா சக்தி இல்லாத அந்த சின்ன பையனா இதுக்கு கரெக்டான ஆளுதான் எனக்கு தோணுது. என்ன அவன் முட்டாள்னு சொன்னா நான் எடுத்த முடிவு தப்பான முடிவுன்னு அவன் சொல்லிட்டே இருந்தான். அதனால அவன் நினைச்ச மாதிரியே டொகோட்டோக்கு அவன் ட்ரைனிங் கொடுத்தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்மைட் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நைட் ஐயால உங்க எதிர்காலத்தை எவ்வளவு நாள் பார்க்க முடிஞ்சது? ஒரு 6-7 வருஷம்னு சொன்னான். அதே வருஷமா இப்படிதான் கடைசி. இது நடக்கும்னு சரியான டீடைல்ஸ் கிடைக்கலன்னு சொன்னான். ஆனா அவன் கணிப்பு தப்பானதே கிடையாது. அப்ப இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம 6 வருஷம் முன்னாடி நீங்க சும்மா விளையாடுறீங்க தானே. இது நடக்க வாய்ப்பு இல்ல. உங்களை நான் இழக்க விரும்பல. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு நீதான் உன்னை அறிமுகப்படுத்திக்கணும். குறிப்பா நான் இங்கதான் இருக்கேன்னு பெருமையோட சொல்லணும். நான் அதை பண்ற வரைக்கும் மாதவி ப்ளீஸ் உயிரோட இருங்க. நீங்க கேட்டதை நான் நிறைவேற்றி காட்டணும். நான் இங்க இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதை நீங்க கண்ணால பார்த்து எல்லார்கிட்டயுமே சொல்லணும். யங் மெடோரியா, நான் சாக போறேன்னு அப்ப என் காதுல விழுந்தப்போ அதை எந்த வருத்தமும் இல்லாம நான் ஏத்துக்கிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் கூட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கலாம்னு முடிவெடுத்தேன். ஆல்மைட் அப்புறம் ஆல் ஃபார் ஒன் கூட சண்டை போட்டப்போ அப்பவே என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா அப்பதான் நீ வந்த. முக்கியமா குட்டி பையனா சக்தி இல்லாதவனா என் முன்னாடி வந்து நின்ன. அதே போல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் அதெல்லாம் தான் என்ன இன்னும் உயிரோட இருக்க சொல்லி பிடிச்சு வச்சிட்டு இருக்கு தெரியுமா? அப்புறம் உன்னோட அம்மா என்கிட்ட கேட்டதுனால முக்கியமா உன்னை வளர்க்கணும் தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் நான் உனக்காக கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும். கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாது. நம்மளோட பயணத்துல எது குறுக்க வந்தாலும் நான் இதே கைகளை பயன்படுத்தி எதிர்த்து நிற்பேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணிட்டாரு. நான் உனக்காக சாக மாட்டேன். நான் எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். நீ பயப்படுற மாதிரி கண்டிப்பா எனக்கு எதுவுமே ஆகாது. அதான் நான் ஆல் ஃபார் ஒன்ன ரிசால்வ் பண்ணிட்டேன். இந்த நொடி வரைக்குமே அவ என்ன சொன்னாலும் அது மட்டும் தான் நடக்குது. கண்டிப்பா ஒரு நாள் நைட்டா சொன்ன எல்லா விஷயங்களும் நிறைவேறி இருக்கும். அதனால தான் இந்த நாள் வரைக்கும் அவன் முகத்துல முழிக்காம இருக்கேன். நான் யாருக்கும் எப்பவுமே பாரமா இருக்க கூடாதுன்னு தெளிவா இருக்கேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை எனக்கு தேவையான எதிர்காலத்தை நான் உருவாக்கிட்டனோ என்னமோ. அப்படியெல்லாம் இல்ல. அவர் சொன்னதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே நடந்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. அதனால நான் உங்களோட விதியை மாத்தி அமைக்க தயாரா இருக்க ஆல்மைட். முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு பாரமா இல்லாம இருக்க நான் முயற்சி பண்றேன். ஒரு நிமிஷம். நைட் ஆகி அவரோட சக்தியை யூஸ் பண்ண நீங்க அனுமதிச்சிருக்கணும். தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தை மாத்த முயற்சி பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்றது குழந்தைத்தனமா தெரியல உனக்கு? இது வாழ்வா சாவாங்கிற கட்டம். வேணும்னா நான் அவர்கிட்ட பேசுறேன். இருங்க மிடோரியா, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத. இந்த ஆபீஸே ரொம்ப போர் அடிக்குது.
முக்கியமா இந்த ஆபீஸோட அமைப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு எறும்பு மாதிரி சுத்தி சுத்தி 30 நிமிஷமா என்ன நீங்க நடக்க விட்டுட்டீங்க. அதை விட முக்கியமா போன் கால்ல நீங்க சொன்னதை சுய நினைவோட தான் சொன்னீங்களா? உங்களுக்கு எங்க கூட சேர்றதுல பூர்ண சம்மதமா? எனக்கு ஷாக்கா இருக்குடா, நீயாடா? ரிவ்யூ வந்துச்சு. கான்சைல இருக்க ஃபேட் கம் ஏஜென்சில தான் கிரிஷிமா வர்க் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான். அங்க யுஏவோட பிக் 3ல ஒரு ஆளான ஹமஞ்சிகி கிட்ட அவன் சேர்ந்திருக்கான். அந்த டைம்ல அவங்க ரவுடி குரூப்பை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிரிஷிமா சண்டை போடுறதுக்கு போஸ்டட் குவர்க்க பயன்படுத்துறான். அவன் அந்த குற்றவாளியை தடுப்பானா? அடுத்த முறை லெட்ஸ் கோ கஸ்டி ரெட் ராயட். கம் ஆன் கிரிஷிமா, நீ எடுத்த ட்ரைனிங்க ஞாபகம் வச்சு சண்டை போடு. இந்த எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. ஆனால் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. சிதாரோட கடைசி அப்படின்றப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. அது நம்ம நடுநடுவில் அந்த ஃபைட் நடுவில் இந்த பதட்டம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது, எல்லாம் ஆயிடுமோன்ட்டு. பட் மனுஷன் பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. அவ்வளோ அப்போவே ரிட்டையர்ட் ஆகிடுங்க, இதுக்கு மேலே முடியாதுன்றதான் அவன் அப்பயே சொல்லிட்டான். பட் அதுக்கப்புறமும் எவ்வளோ புஷ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. மிடோரியா வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபைட் நடந்தது, எல்லாத்துலேயும் போராடி கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி இப்போ தான் ரிட்டையருக்கே வந்திருக்காரு. ஸோ அந்த மனுஷனை என்னன்னு சொல்கிறது, அவனை பார்க்குறதுக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை, இப்போ என்ன உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணுன்றதுக்காக தான் அவனை அவ்வளோ தீவிரமாக அவர் தயாரிச்சிருக்காரு. ஸோ அவரோட இதுவும் புரியுது, அவருக்குமே ஃபேனை தவிக்கிறாரு, இந்த மனுஷனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் பண்ணிட்டீங்க, நிறையவே பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் தான் அவரும் போராடுறாரு. பட் அதுக்குள்ளே இவனை பார்த்ததுனால இப்போ என்ன சொல்கிறது, பவர் உள்ள ஒரு ஆள் தான் இங்கே வந்து நிற்க முடியும் அப்படின்னா நான் எப்படி அப்போ இங்கே வந்தேன்? நானுமே 0 பவர் தான், எனக்கும் நேச்சர் பவர் கிடையாது. பவரே இல்லாத ஒரு ஆள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்பிக்கையே கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ அவனால் ஏன் முடியாதுன்றது வந்து அவருடைய கேள்வியாகுது. கரெக்டு தானே? ஸோ மிடோரியா வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து சாதிச்சு காமிச்சிருக்காருல்ல, இப்போ அவர் தான் நம்பர் 1 இருக்கார், பவரே இல்லாத ஒரு ஆள் தானே. ஸோ அதனால் முடியும்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் அவர் தவிப்புமே புரியுது, சீக்கிரமாக ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவன் எப்போ தேர்ந்து எப்போ வந்து நீங்கள் எப்போ இதுவாகுது, இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறீங்கன்ற அந்த இதுவும் புரியுது. மல்டிபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இவர் ரெடி பண்ணிட்டார் ஒரு ஆள். இப்போ திரும்ப மிடோரியா சொன்னால் திரும்ப மிடோரியா ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து கற்றுக்கிட்டு இன்னும் டைம் எடுக்குமே. மிடோரியா அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போடுவார், திரும்ப ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாருன்றது அவனோட தாக்கம். அதான் அதை தடுக்க தான் அவர் முயற்சி பண்ணி உருவாக்குனது தான் அவன். ஸோ அதுமே புரிஞ்சது. மொத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மேட்டிக்காக தான் போராடுறாங்க, ஆல்மேட்டி இவங்க எல்லாருக்காக போராடுறாரு, மாற்றி மாற்றி அதே தான். ஸோ அந்த விஷயம்தான் போயிட்டே இருக்குது. இது எது தப்பு சரின்னு சொல்லவும் முடியல. அவர் இடத்துல இருந்து பார்த்தா அவர் பண்ணுறது காட்டுன்னு தோணும், இவங்க இடத்துல இருந்து பார்த்தா இவங்க பண்ணுறது காட்டுன்னு தோணும். நம்ம என்ன சொல்கிறது? ஆனால் அழகான விஷயம் என்னன்னா, இப்போ அவ்வளோ நடந்துருச்சு ஆல்மைட் லைஃப்பில், என்னடா இருக்கும்போது இல்லை மிடோரியா வந்து மிடோரியாவுக்கு தான் இவர் ஃபேனு அப்படின்னு பெருசாக பார்த்தாலும் அவருக்குமே மிடோரியா ஒரு பிடிமானமாக இருந்திருக்கான். கடைசி இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவ் பண்ணுறதுக்கும் இவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்குமே அவர் இன்னும் கொஞ்சம் டைம் இது பண்ணிக்கிறாரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. மனுஷன் இல்லாமல் எனக்கு அந்த எபிசோடில் எப்பவுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்குது மனசு நிறைவா. இவர் இல்லைன்னா சுத்தமாக இல்லை அப்படின்றது வந்து ஏற்றுக்கவே முடியாதுல்ல. இப்படி ஒரு மனுஷன் வந்து போயிடக்கூடாதுன்றது அவர் மையால் நம்மளும் தவிக்கிறோம். இப்போ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு, அப்பயும் அந்த இறப்பு நடக்குமா இல்லை என்னன்றது தெரியல. இல்லை, அது பாதிப்படைஞ்சது தான். பட் இவர் வந்து என்ன சொல்கிறது, அப்பயே ரெஸ்ட் எடுத்து அவர் உடம்பு கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும். இன்னும் அதை போட்டு இன்னும் அவர் வாட்டி வதக்குறாரு அந்த உடம்பை. ஸோ அது இன்னும் சீக்கிரமாக வந்து அழிக்கிறதுக்கான இது தானே போகுது. அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க தான் அவங்களும் தவிக்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறது, இன்னும் அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்டே போகிறாருன்றது தான் இப்போ இந்த நிலைமையை நிற்கிறாரு. அண்டு வந்து நம்ம கை சிகராக்கி அவன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. இவன் இந்த மாதிரி இறங்கியே வரமாட்டான், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனே கால் பண்ணி நானே வரேன்றான், மீட்டிங்க்கு வந்து இவன் நிற்கிறான், எல்லாருமே புதுசாக இருக்குது, அவன் கேரக்டரே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப இறங்கி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தெரியல, இவனும் சாதாரணமாக தெரியல, ஏன்னா அவனோட மோசமாகறான் பண்ணுறது செய்கிறது. அதுவும் அந்த பொண்ணு வந்து ஒரிஜினலாக அவன் பொண்ணா இல்லை என்னன்னு தெரியல, அவளை வச்சு தான் ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. அவள்கிட்ட என்ன பவர் இருக்குதுன்னு தெரியல, அதை வச்சு என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியல. ஸோ இவங்ககிட்ட எந்த பிளானுமே இல்லாததுனால இவங்ககிட்ட இருக்குன்றதுனால இறங்கி வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவனும் லேசுப்பட்ட ஆள் இல்லை, அவனை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவான்னு தெரியுது. இவங்களுக்குள்ளேயே ஏதோ நடக்க போகுதுன்றது மட்டும் புரியுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது மிடோரியா பார்த்ததுன்னா, மிடோரியாவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, டிவியில் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சதுனால இவனுக்கு தெரியுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவனுக்கு ஆனால் யாருமே தெரியல, இந்த ஹீரோஸ் பற்றி அவ்வளோ தெரியாத மாதிரி தான் இருக்குது. இல்லை, அவன் அதுக்கு தான் டக்குன்னு மாஸ்க் இழுத்து விட்டான். பட் ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. ஆனால் அவன் சொல்கிற மாதிரி மிடோரியா கரெக்டாக தான் போனான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கிளம்பினா டவுட் வந்துடும். ஸோ இப்போ கேட்டு தான் அவனை கொஸ்டின், ஏன்னா ஹீரோஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு இதுன்றப்போ இப்படி லேஸாக விட்டுற மாட்டாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்தான்.
பட் அவர் உள்ளே கூட்டின போய் அந்த க்ளவுஸ் கட்டினதான் அவளாக போயிட்டா. அதுக்கு மேலே போயிருந்தால் அதுவும் டவுட் வந்துடும். சும்மா லிமிட்டடாக அந்த மாதிரி இது. அதனால தான் மிடியோரியாவுக்கு அந்த பாரம் தாங்கலை. என்னடா அது இவ்வளோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு இவ்வளோ பண்ணுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் வந்துக்கிறோமே அப்படின்றது வந்து அவனுக்கு ஏற்றுக்கவும் முடியல. அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நிறைய இதுக்கு ஒரு ஹீரோஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இது பார்க்குறப்ப தான் தெரியுது. நமக்கு ஈஸியாக இல்லை ஹீரோவை பார்த்தா என்னப்பா வருவான் காப்பாற்றாங்க, அப்படி இல்லையே. ஒரு மிஷினுக்கு ஒரு இதுக்கும் எவ்வளோ அடக்கி நிற்க வேண்டியதாக இருக்குது. தன்னை மீறி செயல்படுற உடம்பு அது. அப்படிங்கிறவன் அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ண உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவுமே புரிஞ்சுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.